நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய வகையிலே வீட்டை நிர்மாணித்து அந்த ஒரே வீட்டிலேயே 4 தலைமுறைகள் எல்லாம் வசித்து நிலையான ஸ்டேபிளாக இந்த தர்ம பிரச்சாரம் நடந்து வந்தது ஒரு 60-70 வருஷத்திற்கு முன்பு வரையிலே. இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே தர்ம பிரச்சாரத்தை நாம் எந்தெந்த விதத்திலே செய்ய முடியும் என்கிற செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து சம்பிரதாயா என்பதான ஒரு அமைப்பானது திருப்பதியிலே செயல்பட்டு வருகிறது. காமாட்சி ஸ்ரீவித்யா சமிதியினுடைய உதவியோடு செயல்பட்டு வருகிறது. இந்த சமிதியின் மூலமாக இன்றைய தேவையை உணர்ந்து அஞ்சல் வழி ஆன்லைன் மூலமாக விக்னேஸ்வர பூஜையிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு சாஸ்திர சம்பிரதாயங்களை, சமஸ்கிருத பாஷையை கற்றுக்கொள்வது, ஸ்தோத்திரங்களை கற்றுக்கொள்வது, பிரசாதங்களை செய்வதை கற்றுக்கொள்வது, பூஜை செயல்முறை விளக்கங்களை கற்றுக்கொள்வது, தேவதா தரிசனம், கோவில்களுக்கு எப்படி சென்று எப்படி வழிபடுவது, பஞ்சாங்க படனம், பூஜைகளை தியானங்களை எப்படி செய்வது, நம்முடைய தர்மத்தினுடைய ஒரு முழுமையான தோற்றம் என்ன, அடிப்படையாக நாம் எதை செய்ய வேண்டும், தொடர்ந்து நாம் எதை செய்தால் முழுமையாக தர்மத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி ஒரு நுழைவு வாயிலாக, தோரண வாயிலாக, இந்த கம்ப்யூட்டர் வாயிலாக இந்த தோரண வாயிலானது, இந்த நுழைவு வாயில், இந்த ஆன்லைன் படிப்பு என்பதை பல வித்வான்களுடைய உதவியோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய தர்மத்தை பரம்பரையாக பின்பற்றி பலனடைந்து வந்திருக்கக்கூடிய சந்ததியினர் இன்றைக்கு வெவ்வேறு நாட்டிலே, வெவ்வேறு இடங்களிலே, உள்நாட்டிலேயே வெவ்வேறு இடத்திலே பணிபுரியும் நிலையிலே இது போன்ற ஒரு ஆரம்பம் என்பது அவர்களுக்கு ஒரு அறிமுகத்தை அளிக்கும், ஒரு ஆர்வத்தை அளிக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.